முழுவதும் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் விழாவில் முக்கிய இடம் பிடிப்பது குடில்கள்தான். உலகையே காத்து ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தார் என்பதை நினைவூட்டும் விதமாகவே இந்த குடில்கள் அமைக்கப்படுகின்றன. கிறிஸ்துவ தேவாலயங்கள், வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்துவ மக்களின் வீடுகளில் குடில்கள் அலங்கரித்து வைக்கப்படுகின்றன. இத்தாலியில் உள்ள நாப்லிஸ் நகரத்தின் தான் 1020களில் முதல் முறையாக கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பது என்பது ஆரம்பித்திருக்கிறது. அதன் பின்னரே உலகெங்கும் கிறிஸ்துமஸ் குடில் ஏற்படுத்தும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பது என்பது இத்தாலி, மால்டா மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகள் என உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் அலங்காரத்தின் முக்கிய பங்காக விளங்குகிறது. கிறிஸ்துமஸை கொண்டாட கிறிஸ்துவர்கள் தங்கள் வீடுகளில் கிறிஸ்து குடிலை அமைக்கின்றனர். மனித உருவங்கள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், புல் உள்ளிட்டவை கொண்டு தத்ரூபமாக அமைக்கப்படும் குடில் பெத்லஹேமில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இருந்த சூழலை கண்முன்னே கொண்டு வருகிறது. அவர் எப்படி எளிமையான ஒரு மாட்டுக்கொட்டையில் பிறந்து எப்படி ஒரு மனிதராக இருந்தாரோ அதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குடியில் நாங்கள் ஆண்டுதோறும் வச்சுட்டு வரோம். இதை நாங்கள் ஒரு மிக சிறப்பான முறையில் ஆண்டுதோறும் செஞ்சுட்டு வர்றது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் ஒரு மன மகிழ்ச்சியும் தரதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். குடிலில் வைக்கப்படும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் அதன் சைஸை பொறுத்து குறைவான அல்லது அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இவற்றை தனித்தனியே வாங்கி வரும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ்க்கு முன்பே குடில்கள் அமைத்து கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தயாராகுகின்றனர். கிறிஸ்துமஸ் குடிலில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் பரம்பரையாகவும் வரும். ஓராண்டு பயன்படுத்தப்பட்ட சிலைகள் பாதுகாக்கப்பட்டு அடுத்த ஆண்டிற்கு பயன்படுத்தப்படும். அவரவர் விருப்பத்திற்கேற்ப உருப்பெறும் இந்த குடில்கள் வைக்கோல், காய்ந்த புல், களிமண் மற்றும் காகிதங்களை கொண்டு அமைக்கப்படுகிறது. எளிமையா இருக்கணுங்கிற நோக்கத்துல அதுக்கான அந்த வைக்கோல், புற்கள் இதெல்லாம் கொண்டு அதை வடிவமைச்சிருக்கேன். வருடந்தோறும் அமைக்கக்கூடிய இந்த குடில்களில் இந்த வருடம் அமைச்சிருக்க இந்த குடிலானது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்க மாதிரி எல்லாருமே எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க, மற்றவங்களும் பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க. குழந்தைகள், பெரியவர், சிறியவர், பெண்கள் என குடும்பமே ஒன்று சேர்ந்து அமைக்கப்படும் குடிலால் பிரச்சனைகளை மறந்து குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து மகிழ்கின்றனர். முதல் நாள் வரை ஏற்பட்ட மனக்காயங்களை மறக்கடித்து மகிழ்ச்சி பூக்களை மனதிற்குள் இதழ்விரிக்க வைக்கிறது கிறிஸ்து குடில்கள். அழகிய வண்ணங்கள், கண்ணை சிமிட்டும் அலங்கார மின் விளக்குகள், நடுவில் தொங்கும் நட்சத்திர தேவதைகள் என அலங்கரிக்கப்பட்ட குடில்களுக்குள் மனதை மயக்கும் விதமாக வைக்கப்பட்டிருக்கும் குழந்தை இயேசுவின் சொரூபத்தை அள்ளி எடுத்து கொஞ்சி முத்தமிட எழும் ஆசையை யாராலும் அடக்கவே முடியாது. மாலை முரசு செய்திகளுக்காக தரகம்பாடி செய்தியாளர் ராஜ்கமல்.